கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்ம மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தையும் 24வது வசனத்தையும் நாம் ஒருவர் வாசிக்கிறோம். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரிலே உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்திற்கு முன்பு காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு ஒரு சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு காணிக்கை செலுத்து. கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுவதற்காக அப்படியே கண்களை மூடினவர்களாக நாம் கர்த்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதர ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் பேசின, நீர் கற்றுக் கொடுத்த உபதேசித்தவைகளை மீண்டும் எங்கள் மூலமாக எங்களுக்கும் கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனம் உண்டாகி அந்த வசனத்தின்படி ஜீவிக்கிறவர்களாக எங்களை ஒவ்வொருவரையும் நீ மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். சத்தமாக ஒரு அல்லேலூயா. நான் கடந்த காலங்களிலே நம்முடைய இந்த யூடியூபினுடைய ஆரம்பத்திலேருந்து மலை பிரசங்கம் தான் செஞ்சுட்டு வரோம். இடப்பட்ட காலத்தில் நம்ம வேறு சில செய்திகளை தியானித்து வந்தோம். மீண்டும் நம்ம அவ்வப்போது இந்த மலை பிரசங்கத்தை தியானித்து வரோம். இந்த 2 வசனங்களில் முதலாவது பலிபீடத்தை குறித்து நம்ம கடந்த வாரங்களில் பலிபீடம் என்றால் என்ன, நம்ம எப்படி இருக்கணும் என்பதை தியானித்தோம். அதை முடித்து 2 நாள் கழித்து எனக்கு ஊட்டியிலேருந்து ஒரு ஊழியர் ஃபோன் பண்ணார். பலர் ஃபோன் பண்ணார், அவர் பண்ணார். சார் நாங்கள் கேட்டோம், ரொம்ப வித்தியாசமாக பிரயோஜனமாக அந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த பலிபீடத்தின் மூலமாக நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினது ரொம்ப எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துங்கிறார். இப்போ இன்றைக்கி தலைப்பு என்னென்னா, ஒரு சகோதரனோடு ஒப்புரவாகு அல்லது சகோதரியோடு ஒப்புரவாகு. யாரு கூட நம்ம ஒப்புரவாகலையோ அவங்க கூட ஒப்புரவு ஆகிவிட்ட பின்பு நீ என்ன செய்யணுமா, காணிக்கை செலுத்தணுங்க. அப்போ மலை பிரசங்கத்தில் எத்தனையோ இதெல்லாம் நம்ம சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. ஏதோ வேதாகமத்தில் எழுதியிருக்கு, இதனெல்லாம் நம்ம கடைப்பிடிக்க தேவையில்லை என்று அஜாக்கிரதையாக கூட இருந்திருக்கூடாது. இதுவரையும் நம்ம இது போல் நம்ம வாழ்க்கை செஞ்சதும் கிடையாது, இனி செய்ய போகிறது கிடையாது. ஒரு வேளை நான் அப்படி செஞ்சான்னா நமக்கு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. ஆண்டவர் தேவாலயத்தில் வரும்போது இன்னொன்று சொல்கிறார், நீ வெறும் கையால் என்ன செய்யாத வராதேன்னு இன்னொரு வசனம் இருக்குது. நீ தேவனுடைய ஆலயத்தில் வரும்போது வெறும் கையோடு என்ன செய்யக்கூடாதா, வரக்கூடாது. அப்படி என்ன சொல்கிறாரு, நீ காணிக்கையோடு தான் நீ வர வேண்டும் என்று சொல்லுகிறார். பொதுவாகவே ஆவிக்குறைவுகளை பார்க்கலும் மற்ற நீங்கள் கிறிஸ்துவில் பார்த்தீங்கன்னா அவங்க சபைக்கு போகிற நேரம்லாம் அந்த காணிக்கை செய்வாங்க, செலுத்துவாங்க. இந்த ஆவிக்குரிய சபையில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் செலுத்தணும். நம்ம சபைக்கு நம்ம வந்த நாள் முதல் சில அப்படிப்பட்டவர்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவாங்க. வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், அந்த காணிக்கையை போடுவாங்க. வேலைக்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு வருகிறவர்களும் அந்த காணிக்கை என்ன செய்கிறாங்க, போடுவாங்க. கொஞ்ச நாள் பார்க்குறாங்க, நம்ம ஜனங்க போடாதனால அவங்களுக்கு கட் பண்ணிடுறாங்க. இப்படி தேவாலயத்தில் வரும்போது நம்ம வெறுங்கையோடு வரக்கூடாது. ஒன்று வேத புத்தகம், பட்டயம், இன்னொன்று ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தும்படியாக நான் வர வேண்டும். ஆனால் அதில் ஒரு ஒழுங்கு கிரமத்தை வச்சுருக்கிறேன். அந்த எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒழுங்கு காணிக்கை செலுத்துவதற்கு முன்பு நம்ம எப்படி இருக்கணும், அதுதான் கர்த்தர் இந்த இடத்துல பேசுகிறார். ஏதோ எல்லா காணிக்கை ஏற்றுக்கொள்கிற தேவன் அல்ல. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, என் காணிக்கையெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் என்று நம்ம மன திருப்தி அடைகிறோம். அப்படியே அந்த காணி கொடுத்தாலும் அது பிரதிபலனையும் உடனடியாக தந்துடுவார். அல்லேலூயா. யாரையும் சும்மா விட மாட்டார், 1000 மடங்கு வரையும் ஆஸ்வதிப்பார். ஆக எல்லாவற்றுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு கிரமம் நமக்கு தேவை.
அதிலெல்லாம் வச்சிருக்கிறார், ஒரு ஒழுங்கு கிரமத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் வேதாகமத்தில் ஆதி ஆகமத்தில் வாசிக்க நான் சொல்கிறேன். மொத்தம் 6 நாள் இந்த உலகத்துடைய படைப்பு மனுஷனுடைய சிருஷ்டிப்புக்கு 6 நாள் ஆண்டு டைம் எடுத்தார். 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார். ஏன் ஆண்டவர் ஒரே நாளில் படைக்க முடியாதுன்னா முடியும். அல்லேலூயா. ஒரே நாளை படிச்சுட்டு சாயங்காலம் 5 மணிக்கு ஆதாம் ஏவாளையும் சிருஷ்டிச்சுட்டு அதுக்கு பின்னாடி அவர் இலைப்பாரி இருக்கலாம். ஏன் ஆண்டவர் அப்படி செய்யலை அப்படின்னா அந்த ஒழுங்கு கிரமமாக செய்யணும். அல்லேலூயா. அதின் காலங்களிலே அவர் எப்படி செய்தாரா? நேர்த்தியாய் செய்து. எல்லாம் ஒரு நாள் கிடையாது, ஒரு நாள். ஏன்னா ஏற்கனவே அந்த பூமி ஒழுங்கின்மையாக தான் இருந்துச்சு, ஒழுங்கில்லை, இருளாக இருந்தது, வெறுமையாக இருந்தது. அப்போ ஆவியான அசைவாடுகிறார், திரியேக தேவன் அதில் சேர்ந்து இந்த முழு உலகத்தையும் 6 நாள் எந்தெந்த நாளை எதை சிருஷ்டிக்கணும் அந்த ஒழுங்கின்படியாக இந்த பூமியை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அந்த வானத்தில் எங்கே எதெல்லாம் இருக்கணும், சூரியன் எங்கே இருக்கணும், சந்திரன் எப்போ தோன்றணும் எப்போ மறையணும், நட்சத்திரங்கள் எங்கெல்லாம் இருக்கணும், மேகம் எப்போ வரணும் என்கிற ஒழுங்கு கிரமத்தை வைத்திருக்கிறார். ஆக ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணுன்னா காணிக்கையிலும் ஒரு ஒழுங்கை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எப்படியும் செலுத்தலாம் என்பதல்ல, அதுலேயும் ஒரு ஒழுங்கை வச்சிருக்கிறார். ஆண்டுடைய ஒழுங்கை நம்ம பார்த்தா இன்றைக்கி பாருங்கள், ஜலத்தில் மேலே ஆவியான அசைவாடும்போது எல்லாமே ஒழுங்காய் மாறினது. இப்போ சமத்துவத்தில் என்ன இருக்கணும், வெட்டாந்தரை எங்கே வைக்கணும், இப்படியெல்லாம் ஆண்டவர் ஏதென்ன ஆதாம் ஏவாளை எங்கே வைக்கணும், கனிமரங்களை எங்கே வைக்கணும், இப்படியெல்லாம் ஒவ்வொன்று ஒரு ஒழுங்கு கிரமமாக செய்கிற தேவன். அது இந்த நாள் வரையும் அது வைத்த இடத்துல அது அதனுடைய வேலைகளை அதை செய்து வருகிறது. அல்லேலூயா. ஆக ஆவிக்குரிய வாழ்க்கை காணிக்கை பகுதியிலும் ஒரு ஒழுங்கை வச்சிருக்கிறார். பைபிளை நீங்கள் ஏராளமாக நீங்கள் பார்க்கலாம். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்போது கும்பலாக போல அப்படியே போயிடல. வேதம் சொல்லுகிறது அதுக்கு ஒரு ஒழுங்கை வச்சிருந்தேன், அணி அணியாய். அல்லேலூயா. எப்படி போனாங்களா? அணி அணியாய் போனார். பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த 6 லட்சம் புருஷர்கள் அப்படியே அந்த வனாந்தர யாத்திரை போயிருந்தான்னா அப்படியே அந்த தேனி கூட்ட போனோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அப்படியே அந்த குரூப்பாக அந்த அணி அணியாய் போனார்களாம். அல்லேலூயா. அப்போ அதில் ஒரு ஒழுங்கு கிரமத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எல்லா விஷயமானார் அதில் இன்னும் என்ன ஒழுங்கு வச்சிருக்கிறாரு? ஆசரிப்பு கூடாரத்தை அதில் ஒரு ஒழுங்கு. சித்தி மரத்தினால் என்ன செய்யணும், வேற மரம் கிடையாது. அது முன்னாடி எங்கே இருக்கணும், பிரகாரத்தில் என்ன இருக்கணும், பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கணும், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கும், மகா பரிசுத்தத்துக்கு பலி முன்னாடி பிரகாரத்தை வைக்க முடியும். இது எங்கெல்லாம் எங்கே இருக்கணுமோ, குத்துவிளக்கு எங்கே இருக்கணும், வெண்கல தொட்டி எங்கே இருக்கணும், தூபபீடம் எங்கே இருக்கணும், ஆசாரின் எங்கே பலி செலுத்தணும். இவ்வளோ அழகான அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பிக்சர் இன்றைக்கி பாட்டு பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். அல்லேலூயா. ஆக எல்லாவற்றுக்கும் ஒழுங்கு. பிரகாரத்தில் யார் நிற்கணும், பரிசுத்த ஸ்தலத்தில் யார் வரலாம், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியன் தான் போகணும். இப்படியெல்லாம் தேவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு கிரமத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படியும் ஆராதிக்கலாம் அல்ல, எப்படியும் பலி செலுத்தலாம் அல்ல, எப்படியும் காணிக்கை செலுத்தலாம் அல்ல, காணிக்கை செலுத்துவதிலும் ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கை கர்த்தர் வைத்திருக்கு. இன்னும் நீங்கள் அப்படியே நீங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள். அப்படின்னா தங்கணுன்னா அந்த மேகம் எங்கே இறங்குதோ அங்கே இவங்க என்ன செய்யணும், தங்கிடணும். மேகம் எப்படி எழும்புதோ அப்போ தான் புறப்பட்டு போகும். இப்படி ஒரு ஒழுங்கு கிரமத்தின்படியாக ஆவிக்குரியவைகள் வாழ்ந்தால் தான் பரலோக ராஜ்யத்தில் நம்ம ஒழுங்கு கிரமமாக இருக்க முடியும். அல்லேலூயா. சில பிள்ளைகளை சாதனை ஒழுங்கே இல்லாமல் ரொம்ப ஒழுங்கின்மாக இருக்கிறாங்க. ஆக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப ஒழுங்கு கிரமமாக எல்லா விதம் நடக்குது.
இப்போது எபிரியனுடைய வழக்க பழக்கத்தின் சாப்பாட்டில் கூட ஒழுங்கு கிரமமாக இருப்பாங்க. நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையில் நல்லா தெரியும். எல்லாரும் போனாங்க, இவன் எல்லாம் சகோதரன் அறிந்து கொண்டு அவங்களுக்கு இவங்க தெரியாது. சாப்பாடு போடும்போது ரூபன் முதல்ல உட்காந்துருக்குறான். அந்த வயசுக்கு ஏற்றபடி தகுதிக்கு ஏற்றபடி கடைசி பெஞ்சமின் பக்கத்தில் யார் உட்கார்றான்? யோசேப்பு உட்கார்றான். அல்லேலூயா. சாப்பாடு விஷயத்தில் கூட ஒழுங்குக்கு அந்த பழைய நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனில் ரவுண்டாக எல்லாம் சப்பரங்கால் போட்டால் அந்த பிளேட்டில் சாப்பாடு கொடுப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் மாறி பெட்ரூமு, சில பாத்ரூமில் கூட சாப்பிட்றங்க ஆள் இருக்குது. அப்படிப்பட்ட காலங்கள். அல்லேலூயா. ஏன்னா அவங்க டைம் இல்லை, அதனால் பாத்ரூமில் சாப்பிட்டாது. அப்படிலாம் நிறைய விஷயம். ஆக வேதாகம் என்பது, கிறிஸ்தவம் என்பது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அந்த ஒழுங்கு கிரமமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ பள்ளிக்கூடத்தை பசங்களை சேரனா ஏனாதானு அங்கே ஒரு ஒழுங்கை வச்சுருக்குறாங்க. என்ன ஒழுங்கு? பள்ளிக்கூடம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு ஒரு ஃபீஸை கட்டணும். அப்போ தான் புக்கை கொடுப்பாங்க. அப்புறம் அந்த யூனிஃபார்ம் போட்டால் தான் அங்கே போக முடியும். ஷார்ப்பாக 9 மணிக்குள்ளே இருக்கணும். மதியானம் இந்த இன்டர்வெல்லில் அந்த பெல் அடிக்கும் போது அவங்க வெளியே போகணும். சாயங்காலம் வந்தால் இப்படி உலக காரியத்தில் ஒரு ஒழுங்கு கிரமமாக வச்சுருக்கணும். அல்லேலூயா. நீங்களாம் வேலை செய்கிறவர்கள் 10 மணிக்கு இருந்தால் தான் அங்கே வேலைக்கு. இல்லை நீங்கள் லேட்டாக போய் பாருங்கள், நீ வேண்டான்றுவாங்க. ஏன் வேண்டான்றாங்க? நீ ஒழுங்கு இல்லை, நீ ஒழுங்கின்மை, நீ சரியாக நீ வருதில்லை அப்படின்ட்டு வேண்டாம். ஏன்னு சொல்கிறாங்கன்னா ஒழுங்கற்ற ஜீவிதம். அல்லேலூயா. ஆக நமக்குள்ளாக எந்த விஷயத்தில் ஒழுங்கில்லாமல் இருந்தால் நம்ம பரலோக போக முடியும். இப்படியே நீங்கள் யோர்தானு வரும்போது எல்லோரும் போங்க, எல்லாம் போயிட்டு உள்ளங்காலில் அந்த தண்ணியில் உள்ளங்கால் படணும் அப்படின்னு சொல்லலை. அதுக்கு ஒரு ஒழுங்கு வச்சுருந்தார். என்ன வச்சுருந்தார்? ஆசாரியன்னு முன்னாடி போகணும், உடன்படிக்கையை சுமந்துட்டு போனோம். இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்யணும்? 2000 மூலம் ஆசாரியனுக்கு இவனுக்கு இடைவெளி இருக்கணும். எப்படி வச்சுருக்கிறாப்புங்க? இடைவெளி எங்கே வச்சுருக்கிறாரு? 2000 மூலம் நீளமாக இருக்கணும். இந்த ஆசாரியன் போய் அந்த ஒழுங்கு கிரமமாக ஏன் மிதிக்கக்கூடாதா, உள்ளே இறங்கக்கூடாதா? உடன்படிக்கை பெட்டி இல்லாமல் அது நடக்கும். ஆண்டவரால் முடியாது. ஆனால் அதில் ஒழுங்கு கிரமத்தை வச்சுருக்கிறார். அப்போ அந்த உள்ளங்கால் பட்ட உடனே யோர்தான் 2ஆக பிரிந்தது. அல்லேலூயா. கையில் வச்சது அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. ஆக அதில் ஒரு ஆவிக்குரிய ஒழுங்க இந்த மலை பிரசங்கத்தில் சொல்லித்தரார். எரிய கோட்டை எடுத்துடுங்க. எரிய கோட்டை என்ன சொன்னார்? எல்லாம் போய் சுற்றி 7 நாள் அப்படி சொல்லலை. முதல்ல எக்கால 7 பேர் ஊதிட்டு போவாங்க. அதுக்கு பின்னாடி உடன்படிக்கை பெற்று போகணும், பின் தண்டூர்கள் போகணும், பின்னாடி யார் யார் இருக்கணுங்கிறத தெளிவாக வேதம் சொல்லுகிறது. அந்த ஒழுங்கை வச்சிருக்கிறாங்க. ஆக அந்த ஒழுங்கின்படி போனால் தான் எரிய கோட்டை தகர்ந்து விழும். அல்லேலூயா. இல்லைன்னா எப்படி விழும்? அப்போ ஆண்டவர் எல்லா விஷயத்திலும், மலை பிரசங்கத்தில் கூட 3 நாள் ஆன பின்னாடி எல்லாம் பசியாக இருப்பாங்களே, அவங்களுக்கு எதாவது கூடன்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லைம்பாங்க. அப்போது ஒரு வாலிபங்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருந்துச்சு. அப்போ அந்த பிரசங்கத்தை முடிச்சது கொண்டு வாங்க என்று ஆசிர்வதித்து அது சொல்கிறாரு, 100 பேரா 50 பேரா வரிசையாக உட்கார வைங்க. அல்லேலூயா. நம்ம என்ன நினச்சிருப்போம்? அப்படியே கூட இருப்ப ஒரு வீச்சிருப்போம், தேவையான சாப்பிடுங்க அப்படின்ட்டு. இப்போ எவ்வளோ அழகாக ஆண்டு செய்கிறார் பார்த்தீங்களா? எவ்வளோ அழகான்னா அவர் அந்த ஒழுங்கை விரும்புகிறார். ஆக 50 பேரா 100. இன்றைக்கெல்லாம் நீ பாஸ்டர் செமினார் பாருங்கள், ஒரு 26ஆம் தேதி சாப்பாடு படத்தில் வீக்கப்படுத்தல் போய் பாருங்கள். அடி என்ன அது சொல்லுவாங்க, பந்திக்கு முந்திக்கும்னு பாஸ்டர், படைக்கு தான் பிந்தணும். சாப்பாடு எல்லாருக்கும் இருக்கும். பாஸ்டரோட மீட்டிங்கிலேயே சங்கடமாக இருக்கும். அப்படி முந்தி கொண்டு போவதில்லை. அந்த வரிசை வச்சோம்னா அது தான். அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கையும் கிரமத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கையில் வைத்து சொல்லுங்களேலூயா. எல்லா விஷயத்திலும்
சபையானாலும் ஆவிக்குரிய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் எந்த காரியமானாலும் அந்த ஒழுங்கு கிரமத்தை மலைப்பிரசங்கத்தில் கட்டித்தரார். ஒரு வசனம் கூட நீங்கள் வாசித்து பாருங்கள், அதுக்கு பின்னாடி அதுக்குள்ளே சத்தியத்தை நம்ம பார்ப்போம். கொலேசருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. கொலேசருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. சரீரத்தின்படி நாம் பவுல் சொன்னான், நான் தூரமாக இருந்தும் நான் இங்கே ஆவியின்படி, நான் சரீரம் தூரம் இருக்கு, ஆனால் உங்களோடு நான் இருக்கிறேன், இருந்து உங்களுடைய ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உறுதியை பார்த்து சந்தோஷப்படுறேங்கிற ஒரு அலே சொல்லலே அல்லையா. ஆக ஒழுங்கு இருந்தால் சந்தோஷம் வரும். ஒழுங்கு இருந்தால் தேவனை பற்றுகிற உறுதியான மனப்பான்மை வரும். பவுல் பாருங்க, அவன் ஒரு சாதாரண மனுஷன்தான், ஆனால் அவனுக்குள்ளே அபிஷேகம் பெற்ற உடனே நான் சரீரத்தின்படி தூரமாக இருக்கிறேன், நான் ஆவியின்படி உங்களோடு இருக்கிறேன், உங்களுடைய ஒழுங்காக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லே சொல்லுங்களே அல்லையா. இந்த இயேசு யாருக்கும் தூரமானவர் அல்ல. ஆக அவர் நம்ம ஒழுங்கை அவர் பார்த்தால் அவர் சந்தோஷப்படுவார். அல்லே சொல்லுங்களே அல்லையா. நாம் ஒழுங்கு கிரமமாக இருக்க வேண்டும் என்று இந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டு கட்டித்தரார். ஏன் நம்ம பெண்களுக்கு இந்த சைடு வச்சுருக்கிறோம், ஆண்கள் அதில் ஒரு ஒழுங்கு. சண்டே ஸ்கூலில் பிள்ளைகள் முன்னாடி இருக்கணும், அது ஒரு ஒழுங்கு. ஆனால் சிலர் அப்படி இருக்கல, சேரை இங்கே தூக்கி இழுத்து என்ன செய்வாங்க. ஆக எல்லாவற்றையும் ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு உள்ள சபையாய் விசுவாசிகளாய் நாம் ஊழியராக மாறும்போது பரலோகராஜன் சந்தோஷப்படும். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. 1 கொரிந்தியருக்கு நிருபம் 14ஆம் அதிகாரம் அது 40ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியருக்கு நிருபம் 14ஆம் அதிகாரம் நல்லா சொல்றார். ஆவிக்குரிய வாய்க்கில் 1 2 அல்ல, சகலமும் நல்ல ஒழுக்கமாயும் கிரமமாய் செய்யவே. அல்லே சொல்லலே அல்லேலூயா. ஆவிக்குரிய வாய்க்கில் எல்லாவற்றையும் சொல்ற நல்ல ஒழுக்கம், அது கிரமமாக இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்ற. அதுதான் இங்கே சொல்றார். நீ காணிக்கை செலுத்துவதற்கு முன்பாக நீ சில ஒழுங்கு கிரமமாக இருக்கணும்னு விரும்புகிறார். அல்லே சொல்லுங்களே அல்லேலூயா. அந்த காலத்தில் காணிக்கை எதை செலுத்து வருவாங்க? இளங்காலை, செம்மறி ஆடு, வெள்ளாடு, புறாக்கள். அங்கே ஒரு பலிபீடத்தின் கொம்பு இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்யணுமா, இந்த வசனத்தின்படி ஒரு சகோதரன் பேரில் அவனுக்கு குறை உண்டு என்று அவனுக்குள் நினைத்தால் அவன் என்ன செய்யணும், அந்த பலிபீடத்தில் அந்த காணிக்கை கட்டிட்டு வீட்டுக்கு போகணும். அந்த சகோதரன் எங்கே இருக்கிறானோ அவனோடு ஒப்புரவான பின்னாடி. அல்லே சொல்லுங்களே அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. ஒரு வேளை இந்த வசனம் இப்படி இருந்தால் அப்படி இருக்கும். நீ பலிபீடத்தில் வந்து காணிக்கை நீ எடுத்து கொண்டு போய் ஒரு சகோதரனோடு ஒப்புரவாயிட்டு வான்னா ஒருத்தரும் வரமாட்டான். அல்லே சொல்லுங்களே அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன்னு வச்சுடுங்களேன். காணிக்கை கொண்டு வந்திருக்கீங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் காணிக்கையே நீங்கள் கொண்டு போய் உங்கள் காணிக்கை நீங்களே என்ன செய்யுங்க, கொண்டு போய் உங்கள் சகோதரியோடும் உங்களுடைய சகோதரனோடு அல்லது கணவன் மனைவியோட பிள்ளைகளோடும் அல்லது நீங்கள் ஒப்புரவாகி நீங்கள் வந்து காணிக்கை செலுத்துங்கன்னா ஒருத்தர் பார்த்துக்கு வேலையே கிடையாது, அவருக்கு பொழைக்க தெரியல அப்படின்ட்டு வரவே மாட்டாங்க. அல்லே சொல்லுங்களே அல்லேலூயா. நான் ஆண்டவர் அதுக்கு பயப்படவே இல்லை. உன் சகோதரன் மேலே குறை உண்டுன்னா வச்சுட்டு போயா வைக்க சொல்கிறாரு, அவன் வந்து செலுத்தணும். அல்லே சொல்லுங்களே அல்லேலூயா. ஆக வைத்த ஒரு சகோதரத்தில் போய் ஒப்புரவாகுங்கிறார். ஒப்புரவாகு. இன்றைக்கெல்லாம் நம்ம சங்கீத கூட நம்ம பார்த்தோம், அயலானுக்கு நம்ம வாழ்த்து, பக்கத்தில் இருக்க வாழ்த்து சொல்லியும் தன் இருதயத்தில் பொல்லாப்பு நினைக்கிறேன் அவங்ககிட்ட அந்த ஒழுங்கு இல்லைன்னு அர்த்தம். அப்போ இவங்களுக்கு பற்றி நம்ம தப்பாக பொல்லாங்க செய்யக்கூடாது என்கிற எண்ணம் பக்கத்தில் இருக்கிறதா சொல்கிறேன். ஆக ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தேவன் விரும்புகிற
அந்த ஒழுங்கு கிரமம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆக நம்ம யாராய்க்குள்ளே நம்ம ஒப்புரவாகமே, ஒருவேளை கணவன் சண்டை வரும், சகோதரனுக்குள்ளே சண்டை வரும், சபையானாலும் சில பிரச்சனைகள் வரும், கணவன் மனைவிக்குள்ளாக வரும், அண்ணன் தம்பிக்குள்ளே வரும், வேலை செய்கிற இடத்துல வரும். ஆனால் அதை நீட்டாமல் அவளோடு ஒப்புரவாகிடுவேன். அல்லேலூயா. ஒப்புரவாகணும். அதுக்கு நம்ம விட்டு கொடுக்குற மனப்பான்மை, நமக்குள்ள அந்த தாழ்மை இருந்தால் இறங்கி ஒப்புரவாயிட்ட பின்பு நாம் ஆராதிக்க வரும்போது, நாம் காணிக்கை செலுத்தும் போது தேவன் அதை குறித்து பரவாயில்ல, எவ்வளோ ஒழுங்காக இருக்கிறாங்க, ஒப்புரவாயிட்டு வராங்க என்பதை அவர் மிகுந்த சந்தோஷமாக இருப்பார். அல்லேலூயா. வச்சுட்டு போங்கிறார். அப்போ அதில் ஒரு ஒழுங்கை வச்சிருக்கிறார். காணிக்கை பகுதியிலும் ஒரு ஒழுங்கு, எப்படியா வந்துட்டாங்க வாங்கிடலான்ட்டு. இப்போ நல்ல கவனிங்க, ஒரு வசனத்தை நம்ம எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. எபிரேயருக்கு நிருபம் யாவரோடும், அதான் சொல்கிற, அதான் ஒழுங்குங்க. யாவரோடும் சமாதானமாக இருக்கவும். சமாதானம் இருந்தால் தானே பரிசுத்தம் வரும். அதுக்கு எவ்வளோ அந்த வசனம், சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தர். ஆக எப்படி பரிசுத்தம் வரும்? ஒப்புரவாகும் போது, சமாதானமாகும் போது, யாவரோடு சமாதானமாக இருக்கும் போது தான் பரிசுத்தமே வருமா. அல்லேலூயா. நீங்கள் யாரோடு கூட வழக்காடி சண்டை போட்டுட்டு ஒப்புரவாகாமல், குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே ஒப்புரவாகாமல், அண்ணன் தம்பிக்குள்ளே ஒப்புரவாகாமல், சபைக்குள்ளே இருக்கிறவளோட ஒப்புரவாகாமல் நாம் எவ்வளோதான் ஆராதித்தாலும், எவ்வளோதான் கர்த்தர் கொடுத்தாலும் அதில் பரிசுத்தமே வராது. அது சொல்லாரு, பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை என்ன செய்வார்களாம். அப்போது ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்ம இந்த விஷயத்தில் ஆராதனைக்கு வரும்போது கூட சண்டை போடுத்தா வரோம், ஆராதனைக்கு வரும்போது கூட பிள்ளைகளை கூட சண்டை போடுத்தா வரோம். அதான் அவைகளெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை ஒப்புரவாகி நாம் தேவ சமூகத்தில் வரும். அல்லேலூயா. எல்லா சபையில் எல்லா சபையில் இருக்கிறாங்க. இரத்த சம்பந்தப்பட்டவளோடு கூட எத்தனை பேர் ஒப்புரவாக இருக்கிறோம், எத்தனை பேர் நம்ம பேசுகிறோன்னா பேசுறது இல்லை. ஆக ஆண்டவர் தெளிவாக சொல்ல, அவன் மேலே ஒரு குறை உண்டு, நாங்கள் போய் அவனோடு ஒப்புரவாகிட்டு பின்னாடி வந்து காணிக்கை செலுத்துங்கிறார். இப்போ 1 யோவானுக்கு எழுத நிருபத்தில் வாசிச்சு பாருங்க. வழக்கமாக நம்ம வாசிக்கிற வசனம் தான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆவது வசனம் வரைக்கும். நான் ஒரு விசுவாசி, நான் ஒளிய இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன். அப்போ என்னல்ல, பகைக்கிறவன், சகோதரனோட சமாதானம் பகைக்கிறவன் இந்த நிமிஷம் வரையும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன், அந்த ஒப்புராகவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் எந்தவித இடர்ல இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவருடைய கண்களை குருடாக்கினபடியால் போகிற இன்னதென்று அறியாது. ஒரு அல்லேலூயா. 2 கூட்டத்தை சொல்றார். ஒருவன் சகோதரனோடு ஒப்புரவாக இருக்கிறவன் ஒளியில் இருக்கிறான், அவனுக்கு இடர்லே இல்லை. அல்லேலூயா. ஒருவன் சகோதரனை பகைச்சிட்டு இருக்கிறான், அவனை மன்னிக்கிற சுபாவம் கிடையாது. ஆக அந்த கசப்பு மாறணும். அந்த ஒப்புரவான பின்னாடி அவங்க எப்படிப்பட்டவங்க? அவங்க இருளிலே நடக்கிறார்கள். அல்லேலூயா. என்ன செய்கிறாங்களா? அந்த இருளானது மனக்கண்களை என்ன செய்தான்? குருடாக்கி கொண்டு இருக்கிறது. அவன் எங்கே போகிறான் எங்கே வரான்னு தெரியல. அல்லேலூயா. அவன் போகிற வழியை அவன் அறியான் அப்படிங்கிற.
ஆக அதனால தான் சொல்கிறார், உன்னுடைய காணிக்கு நீ எவ்வளோ கொண்டாந்து பலிபீடத்தில் வச்சுட்டு உன் சகோதரன் பேரில் ஒரு குறைவென்று உனக்கு நினைவுகள் வந்தால் நீ அவங்கூட ஒப்புருவாங்குங்கிற. அல்லேலூயா. அதற்கு பின்பு அந்த காணிக்கை செலுத்துங்கிற. நான் என்ன சொல்லுறேன், சகோதரனை பகைக்காமல் சகோதரருக்குள்ள பிரச்சனை இல்லாமல் இருக்கிறவர்கள் காணிக்கை தாராளமாக போட்டிருப்பாங்க. ஆனால் அதை நினைக்கிறோம், ஆமாம் நம்ம ஒப்புரவாகவில்லையே என்று நமக்கு நினைவுகள் வந்தால் நம்ம உடனடியாக அந்த வேலை செய்யணும்னு தான் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இன்னும் நீங்கள் பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு அது ஒரு ஜபத்தையே சீசல் கேட்கும்போது அந்த ஜபத்தில் அழகாக சொல்வார். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 17ஆவது வசனம் வரைக்கும் வாசிங்க. நல்ல கவனிங்க. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் தனித்து இருக்கும் போது சொல்றார், தனித்து இருக்கையில் ஃபர்ஸ்ட் சொல்றார். நிறுத்துங்க. பொதுவாகவே சகோதரனாலும் சகோதரியானாலும் மனைவி கணவன் சபையார் ஊழியரானாலும் அவன் ஏதாவது ஒரு குற்றத்தை செய்தால், அதாவது கேள்விப்படுவதல்ல, நல்ல கவனிச்சிடுங்க, கேள்விப்படுகிற காரியம் அல்ல, கண்ணால் பார்க்கணும். அல்லேலூயா. அடுத்தவங்க சொல்கிறான்ட்டு போய் நீ இப்படி இருக்கு அப்படியெல்லாம் நமக்கு செய்யக்கூடாது. அது தவறான விஷயம். சில பொய்யாய் சொல்லுவாங்க, சில வதந்தியாக சொல்லுவாங்க, சில குடும்பத்தை குறிக்கணுன்ட்டு அதை சொல்லுவாங்க. அதை நம்ம வச்சுட்டு சகோதரனை பைக்கக்கூடாது, சகோதரியை பைக்கக்கூடாது. அப்போ அவங்கிட்ட நம்ம பார்வையில் ஏதோ தப்பு இருக்கா, குற்றம் இருக்கிறதா கண்டால் அல்லேலூயா இல்லை, அதை நம்ம சரியாக பார்த்துட்டு அந்த சகோதரன் நீயும் முதல்ல சொல்கிறாரு, சகோதரனை பற்றி ஊரெல்லாம் நீ தூற்றி தெரியாது. அல்லேலூயா. என் சகோதரி அப்படிங்க, என் மனைவி அப்படிங்க, புருஷா அப்படிங்க, என் சகோதரன் அப்படிங்க அப்படிங்கிறத உலகம் முழுசும் நீ தூற்றி தெரியக்கூடாது. உண்மையுள்ள தேவ பிள்ளை, உண்மை தேவனை அறிந்த ஒரு பிள்ளை, அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளை என்ன செய்யணும்னா, தனித்திருக்கும் போது நீ அவனோடு ஏன் நீ இப்படி செய்கிற, நீ ஏன் இப்படி செய்கிற, அல்லது என்னிடத்தில் ஏதாவது தவறு இருந்தால் நீ மன்னிச்சிடு, நம்ம சகோதர சிநேகத்தில் நிலைத்திருப்போம் என்பதை அவனோடு ஒப்புரவாகணுமா. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அது நம்ம கண்ணால் பார்க்கணும். அவன் செய்கிற பாவத்தை, அவன் செய்த குற்றத்தை அடுத்தவங்க சொல்கிறான்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடாது. சில சபைகளை நான் பார்க்குறேன், சகோதரிகள் இருப்பாங்க, சொந்தக்காரர்கள் இருப்பாங்க, அவங்க விசுவாசிக்கிட்ட கேட்பாங்க, அவர் அந்த சகோதரி எப்படி இருக்கா, இவங்க சகோதரி தான், இவங்க உடன் பிறந்த சகோதரி, அவன் நல்லா இருக்கார்ல, உங்கள் பக்கத்தில் உட்கார்ல, எங்கள் அக்கா நல்லா இருக்கார்ல, அல்லது என் தம்பி நல்லா இருக்கான், இப்படி கேட்கக்கூடாது. அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. ஏன் அவங்க உடன் பிறப்பு, நீ ஏன் இப்படி செய்கிற, நீ எப்படி பண்ணுற, அந்த குற்றத்தை தனிப்பட்ட முறையில் சேர்ந்து உணர்த்தி ஒப்புரவாகின பின்பு நீ தேவனுக்கென்று காணிக்கை செலுத்துவாய் என்று சொன்னார். அந்த காணிக்கையை பிரியமாய் ஏற்றுக்கொள்வார், அவர் அதிகமாக சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. இதை முதல் சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு, அவன் செய்த பாவத்தை, நீ இப்படி ஒரு ஆவிக்குரிய பையனா இருக்கிற, நீ ஆவிக்குரியவளா இருக்கிற, நீ ஆவிக்குரிய வாலிபனா இருக்கிற, நீ செய்த தப்பு, இந்த குற்றத்தை உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தால் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாய். அல்லேலூயா. ஒரு சிலர் செவி கொடுப்பாங்க, என் குடும்பத்தை தூர சம்பந்தப்பட்டவங்க தான் போனால் ரிப்போர்ட் சொல்லுவாங்க, இப்படி இப்படி அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. ஒருத்தங்கிட்ட கேட்டால் நீ ஏன் இப்படி பண்ணுற, நம்ம கேள்விப்படுறோம், இருந்தாலும் உண்மையா, பார்க்குறவங்களும் சொல்லுங்க உண்மையா அப்படின்னு. இல்லை யார் சொன்னா, நாளை அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் என்ன செய்வாங்க, ஆமாம் உண்மை தான், நான் தப்பு செஞ்சது உண்மை தான், தவறு செஞ்சது உண்மை தான்,
எனக்காக ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அப்போ அவனுடைய ஆத்துமாவை நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது, இப்போ ஒருத்தன் சில எல்லாரும் செவி கொடுக்க மாட்டான், யார் சொன்னான் அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. அவன் செவி கொடுக்காமல் போனால் அடுத்தது நீ வந்து என்ன செய்யணும்னா, 2-3 சாட்சிகள் இந்த வாக்கினாலே சங்கதிகள் அது நிஜந்தா, நீ செய்தது உண்மைதான் நிலவரம் வரும்படி 2 ஒருவரை உண்மை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கும் அவன் செவி கொடுக்காமல் போனால் எங்க தெரிவிக்கணுமா? முதலே சொல்லலேலுயா. நம்ம எடுத்தோன்னே சபைக்கு தான் வருவோம், இதெல்லாம் செஞ்சுட்டு தான் வரணும். 3வது தான் அது சபைக்கு நீ தெரியப்படுத்து. அல்லே சொல்லலேலுயா. நீ போகிற சபையில் நீ தெரியப்படுத்து. சபைக்கும் அவன் செவி கூடாத இருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானி போலவும் ஆயக்காரனை போல இருப்பான்னு சொல்லிட்டு. அல்லே சொல்லுங்களேலுயா. ஒப்புரவாக வேண்டிய விஷயம் நம்ம விஷயம். அவன் ஒப்புரவாகல் என்ன விட்டு விட வேண்டியது. அவன் ஆயக்காரனை போலவும் எப்படி இருப்பான்னா அஞ்ஞானிகளை போல் இருப்பான். ஆனால் அதை செய்கிற நம்ம முந்திக் கொள்ள வேண்டும். அந்த ஒப்புரவாகுதல் விசேஷமாக ஆவிக்குரிய தன்மைக்கு அது மிக 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 அவசியமானது. அல்லே சொல்லலேலுயா. அதை விட்டு கொடுக்குற அந்த மனமான்மை அது நமக்கு மிக மிக அவசியம். அதை செலுத்தி விட்டு தான் அப்படி செலுத்துங்கிற. 1 கொரிந்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை வாசிங்க. உங்களில் ஒருவனுக்கு சபைக்கு குறைந்த சபைக்கு வேறு ஒருவனோடு வழக்கு உண்ட பிரச்சனை சண்டை உண்டானால் வழக்காடும்படி அவன் எங்க போறான்? பரிசுத்தவான் எடுத்து போகாமல் அநீதிக்காரன் இடத்தில் என்னன்னு ஒரு கொஸ்டின் மார்க் கேட்குறேன். இன்னைக்கெல்லாம் சண்டை வந்துச்சுன்னா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம். அது என்ன உலக மனசுக்குள்ளே போயிட்டு அந்த வழக்கை கொண்டு போனால் அநீதி இடத்துல வழக்கு போன என்ன அப்படின்னு சபையை பார்த்து கேட்குறேன். இப்படி போகக்கூடாதான். ஒரு அலைய சொல்லலேலுயா. உங்கள் பிரச்சனை உங்களோடும் சபையோடு இருக்கணும். உலக மனிதர்கள் அறியக்கூடாது. சில சொல்லுவாங்க, சில உங்கள் இடத்த கேட்பாங்க, என்ன அங்கே வரவங்க அந்த அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லையாமே அப்படின்னு கேட்பாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒரு சண்டையாமல் எப்படி ராபத்தம் எடுத்தாங்க அப்படியும் கேட்குறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா? கேட்கத்தான் செய்வாங்க. நைட்டெல்லாம் இங்கே ஒரே சண்டையை எப்படி வந்து அவங்க ஆராய்ச்சி அப்படி. ஏன்னா இவங்க பிரச்சனையும் அங்கே போய் சொல்லியிருப்பாங்க. அல்லே சொல்லுகலேலுயா. சத்தமாக சொல்லுகலேலுயா. அவங்க கேட்குற மட்டும் கேட்டுட்டு அடுத்தது அவங்க மேலே தப்பு தப்பாக சொல்லிடுவாங்க. ஒரு பாஸ்டர் குறித்து கிட்ட ஒருத்தர் கேட்குறீங்க, அந்த ஒரு குடும்பம் அடிக்கடி சண்டை. அவங்க கேட்பாங்க, இவங்க வச்சு எப்படி பாஸ்டர் நீங்கள் ஜமாளிக்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புவதை போல தான் ஆண்டவனை அனுப்புகிறாரு, அதுதான் ஊழியன்னாரு. அலே சொல்லலேலுயா. பிரச்சனை இருக்கு. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. பரிசுத்தவான்கள் ஆண்டு சொல்றாரு, உலகத்தையே நியாய தீர்ப்பார்கள் என்று அறியீர்களாங்கிறார். அப்போ தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் அவர்கள் உலகத்தையே நியாய தீர்க்கக்கூடிய அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லே சொல்லலேலுயா. ஆக இந்த அற்பமான விஷயங்கள் அங்கிட்ட நிறைய பேர் எங்கள் ஊழியத்தில் கணவன் மனைவிகள் இன்றைக்கு அவங்க இருக்கிறாங்க என்பதற்கு நாங்கள் அதை சமாதானப்படுத்தி வச்சுருக்கிறோம். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்களே, நாங்கள் இன்று கணவன் மனைவியும் சமாதானமாக இருப்பதற்கு ரவிராஜ் தான் காரணம். அல்லே சொல்லலேலுயா. அப்படி நாங்கள் எங்ககிட்ட வந்த பிரச்சனைக்கு கூடுமானவரை சமாதானப்படுத்துகிறோம். ஆக பரிசுத்தவான்கள் உலகத்தையே நியாயத்திருக்கக்கூடியவர்கள் அல்லவா சொல்றாரு. உலகம் உங்களால் உலகம் உங்களால் ஆண்டு நீ போறிய சின்ன சின்ன பிரச்சனைக்கு அநீதிடத்தில் உலகம் உங்களால் நியாயத்தீர்க்கப்படுவதாக இருக்க
அற்ப இந்த பிரச்சனை, சின்ன பிரச்சனை, இந்த வழக்குகளை நீங்கள் என்ன அபாத்திரரா? தேவ தூதர்களையும் நியாய தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவன், இந்த ஆவிக்குரிய ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாதிருப்பது. இன்னும் உங்களுக்குள்ள சமாதானம் இல்லை, ஐக்கியம் இல்லை, கசப்பு. தீர்த்து கூடாமல் இருப்பது எப்படி? இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்வதற்கு சொல்றாரு. ரொம்ப சொல்றாரு. நல்லவங்க இருக்கிறாங்க, இனி நீங்க சபையில் ரொம்ப அற்பமா இருக்கணும். அவனை கொண்டு நியமித்துக் கொள்ளுங்கள், உங்களை வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டாக்க வழக்குகளில் விவேகி ஒருவராகிலும் உங்களுக்குள்ள இல்லையா? சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறார், அவ்விசுவாசிகளுக்கு முன்பாக அப்படி செய்கிறான். அதாவது சபைக்குள்ள அவ்விசுவாசிகளுக்கு முன்பாக 4 பேர் அறியும்படி அவன் சகோதரன் சகோதரனுக்குள்ள தேவ பிள்ளையோடு வழக்காடுகிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது சொல்லிட்டார். எல்லா விதத்திலும் குற்றம்ட்டார். ஒரு அலைய சொல்லலே லூயா. எவ்விதத்திலும் எல்லா விதத்திலும் குற்றமே. ஆக எல்லா விதத்திலும் அது குற்றமாக இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட சொல்றாரு. ஒரு தரப்பு சொல்ற, ஏன் நீங்க அநியாயத்தை சகித்துக் கொள்வது இல்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்வதில்லை? அல்லே சொல்லலே லோயா. ஒருவேளை உங்க சகோதரனோ சகோதரி அநியாயம் செய்தால் ஏன் அதை உங்களால் சகிக்க முடியல? அதனால நீங்க சகித்து கொண்டால் ஒப்புரவாக இருக்கலாமே. அதில் ஒரு நஷ்டம் வந்தாலும் பொறுத்துக்கொள்ள ஏன் முடியல? அதையும் சகிச்சு உன் சகோதரனுடைய அன்புக்காக, வேத ஒழுங்குக்காக நீ சகோதரியோடு சகோதரனோடு குடும்பத்தோடு ஒப்புரவாகலாமேங்கிறார். அல்லே சொல்லலே லூயா. அந்த வசனம் சொல்றாரு, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயத்து இருப்பார். எப்போ? இப்போ இல்லை. தூதர்களை நியாயத்திருப்போம் என்பது இன்னொரு பதத்தில் 1000 வருட அரசாட்சியில் நாம் ஆளுகை செய்வோம். அல்லே சொல்லலே லூயா. அப்போ நம்ம எல்லாம் நியாயத்திருக்கக்கூடியவளாக இயேசு கிறிஸ்துவோடு இருப்போம். அப்போ தூதனை நியாயத்திருக்க முடியாது, தூதனையும் நம்ம ஆளுகை செய்வோம். அல்லே சொல்லலே லூயா. அது சொல்கிறாரு, இந்த அற்பமான இப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவிடத்தில் நீ வராமல் இந்த அற்பமான இந்த பிரச்சனையை, இந்த சின்ன பிரச்சனையை உலகத்துக்குள்ளே அநீதி செய்கிறவர்களுக்குள்ளே நீ கொண்டு போவது என்னங்கிறார். அல்லே சொல்லலே லூயா. ஆக இப்படிப்பட்டவளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பலிபீடத்தில் வரும்போது உன் காணிக்கை நீ வச்சிடுங்கிறார். வச்சிட்டு நீ சகோதரனோடு கூட நீ யாரோடு வழக்க இருக்கிறதோ ஒப்புரவாகின பின்பு நீ அந்த காணிக்கையானாலும் அந்த பலியானாலும் கர்த்தருக்கு செலுத்து என்று அங்கே சொல்லுவதை பார்க்க முடியும். நல்ல பைபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒற்றுமையாக இருந்தாங்க, சகோதர சிநேகமாக இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கட்டத்தில் வரும்போது லோத்துடைய மெய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மெய்ப்பருக்கும் சண்டை வந்துச்சு. அல்லே சொல்லலே லூயா. கையிலோ சொல்லலே லூயா. இப்போ ஆபிரகாம் அதை பார்க்குறான், ஆபிரகாம் பார்க்குறான். ஆனால் லோத்து வரல. வயசில் அவன் சின்னவன் தான். சிலருடைய சிலை இப்படி சொல்லுவாங்க, நான் தானே குடும்பத்துக்கு பெரியவன், அவன் வந்து ஒப்புரவாகட்டும் அப்படி சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் தானே குடும்பத்துக்கு அண்ணன், என் தம்பி என்கிட்ட வரக்கூடாதா அப்படிம்பாங்க. ஏன்னா ஆபிரகாம் வந்து லோத்து விடி பெரியவன். அல்லே சொல்லலே லூயா. அந்த இடத்துல அவன் ஒப்புரவாகிறான். ஒப்புரவாகுதல் வயது இருக்கக்கூடாது.
ஒப்புரவாக்கக்கூடிய எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அந்த சிந்தனை இருக்க வேண்டும், அந்த ஆவிக்குரிய ஜீவிதம் இருக்க வேண்டும். அப்ப நான் பெரியவன் சொல்ல மாட்டேன். உடனடியாக கர்த்தருடைய ஆவியானவர் ஏவினார். ஒரு வேளை நான் உனக்கு விரோதமாக பேசிட்டேன் மனுஷரு அப்படின்னு சொல்லலை, அல்லது நீ செய்கிற காரியம் சரி கிடையாது, நீ மனம் திரும்பிடு, நம்ம ஒப்புரவாக இருப்போம், தேவனை சேர்ந்து ஆராதிப்போம், பலிபீடத்துக்கு போவோம், சந்தோஷமாக காணிக்கை செலுத்துவோம். அல்லேலூயா. இப்போ 2 பேருக்கு அந்த பிரச்சனை வந்த உடனே ஆபிரகாம் இறங்குறான். அல்லேலூயா. லோத்தை கூப்பிடுறான். அந்த வசனத்தை வாசி பாருங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் 2 பேருக்கு வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்தில் கானானியரும் பெரிசியரும் அந்த தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, பார்த்தீங்களா, பெரியவன், எனக்கு உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உண்மை பெருக்கும் வேண்டாம். அல்லேலூயா. ஒப்புரவாக்குறேன், சண்டை வேண்டாம், வழுக்க வேண்டாம், நம்ம சந்தோஷமாக இருப்போம், நம்ம சகோதர சிநேகத்தோடு இருப்போம், சமாதானமாக இருப்போம். ஏன் தேவையில்லாத பிரச்சனை? எதற்கு வழக்கு? எதுக்கு சண்டை? வாசிங்க பார்ப்போம். நாம் சகோதரர் சொல்லாம விட்டு கொடுக்குறோம் பாருங்க. இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ போகலாம், நீ என்னை நம்ம சமாதானமாக போகணும், பிரிந்து போகலாம், என்னை விட்டு நீ பிரிந்து போகலாம், நீ இடது போகிற பண்ண. அல்லேலூயா. நான் இப்படி தான் இருக்கிறேன், நீ இஷ்டம் இருந்தா இட அப்படின்னு சொல்லு. நீ எப்படி நம்ம சமாதானமாக இருக்கணும், அவ்வளோதான். நீ எதை தெரிந்து கொண்டாலும் அதை நீ தெரிந்து கொள். நீ விட்டு விட்டதை நான் தெரிந்து கொள்வேன். அல்லேலூயா. நீ இடது போனாலும் போ, நான் வலது பக்கம் தெரிந்து கொள்வேன். நீ வலது பக்கம் போனாலும் நான் இடது பக்கம் தெரிந்து கொள்வேன். ஆனால் நம்ம சமாதானமாக இருக்கணும், நமக்குள்ள வழக்கு இருக்கக்கூடாது, நமக்குள்ள சண்டை இருக்கக்கூடாது என்று அங்கே ஆபிரகாம் தம் சகோதரனோடு சொன்ன போது இந்த லோத் அதை ஏற்றுக்கொண்டு ஒப்புரவாகி நீர்வளம் பொருந்திய கர்த்தருடைய தோட்டத்தை போல் இருக்கிற சோதேங்குமார பட்டணத்தை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. அதுக்கு பின்னுள்ள வசனத்தை நம்ம வாசிக்க வேண்டாம். தேவன் அவனை பார்த்து ஆபிரகாமை அந்த ஒப்புரவாக்கக்கூடிய எண்ணம் வந்த உடனே அவனையும் வித்தியாசமான ஆசீர்வாதம், இதெல்லாம் உனக்கு தப்பா, இதெல்லாம் ஆசீர்வாதம் உனக்கு என்று அந்த தேவனாகிய கர்த்தர் அவனை விட்டு கொடுத்து ஒப்புரவாகினவனை தேவனை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஒப்புரவாக வேண்டும், சபையில் ஒப்புரவாக இருக்க வேண்டும். பக்கத்தில் கூட நம்ம பேசுகிறோமா, சங்கீதத்தில் வாசம் அப்படியே ப்ரைஸ் லாட் பண்ணுறோம், முகமலர்ந்து பண்ணுகிறோம். ஆனால் அவங்க உள்ள இப்படி இருக்கு, பொல்லாப்பு செய்யக்கூடியவளாக இருந்தால் அவர்கள் துன்மார்க்கர் என்று எழுதப்படுகிறது. அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. சபையில் அன்பாக இருக்க வேண்டும், அன்புள்ள தேவனை அன்பாக ஆராதிக்க வேண்டும். இவைகளெல்லாம் ஒழுங்கு கிரமமாக இருந்துட்டு நம்ம என்ன செய்யணும், காணிக்கை செல். சிலரை பார்த்தீங்கன்னா நம்ம சபையில் இல்லை, சபை முடித்து உட்கார்ந்தோன்னே சேர் போட்டு உட்கார்ந்து அடுத்தவங்க அதை தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பகை உணர்வுகள் இருக்கிறவர்கள், இந்த கசப்பான உணர்வு இருக்கிறவனா விசுவாசி கூட தப்பாக பேச மாட்டாங்க. அல்லேலூயா. நம்ம கண்ணிலேயே உத்தரத்தை வச்சுருக்குறோம், நம்ம சகோதர இடத்துல திரும்பை பார்ப்பது என்ன? இதை பேதுரு கேட்குறேன், ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாக ஒரு வேலை குற்றம் செஞ்சிட்டா நான் எத்தனை தடவை ஒரு நாளைக்கு மன்னிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே 70 தடவைன்றார். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு 490 தடவை நீ மன்னிச்சுட்டே இருக்கணுங்கிற. இதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தர் நம்ம கற்றுத்தருகிற ஒரு காரியம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம், உங்கள் ராஜ்யம், உங்களுடைய சித்தம் பரலோகம் செய்யப்படுவதை போல நாங்கள் எங்களுடைய அயலானுகளை
மன்னிப்பது எங்களுடைய குற்றங்களை பக்கத்தில் இருக்கிற ஆளை மன்னிக்க முடியலையே. எங்கே மன்னிச்சோம்? பொய்யின் ஜபந்தான் செய்கிறோம். ஆனால் ஜபங்கள் நல்ல ஜபந்தான், மேன்மையான ஜபந்தான். எங்களை எதிரியானவனை, எங்கள் பக்கத்தில் இருக்கிறவனை, எங்கள் சகோதரனை நாங்கள் மன்னித்ததை போல எங்கள் குற்றங்களை. அல்லே சொல்களே லூயா. அவன் மேலே தான் வழக்கு போட்டிருப்பான். ஆக எப்படி ஜபிக்க வேண்டும், எப்படி காணிக்க சொல்ல, ஒப்புரவான பின்னாடி. சிலருக்கெல்லாம் எப்படி ஜபிக்கிறாங்களே எனக்கு புரியல. சிலருக்கு ஒரு பிரச்சனை ஜபம் பண்ண முடியாத, பண்ணவே மாட்டாங்க. அந்த மனசாட்சி அடிச்சுட்டே இருக்கும். இப்படி நம்ம பேசிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமே, நம்ம உடனே போனாயில பேசிடணும், ஒப்புரவாகணும்ட்டு அப்படி ஜபம் பண்ணுவாங்க. அது தேவ பிள்ளைகளுக்கு அழகு. அலே சொல்லையா. சிலர் எல்லாத்தையும் கழுகிட்டு அப்படியே இந்த ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுற மாதிரி ஜபம் பண்ணுறோம் இருப்பாங்க. அந்த ஜபம் ஏறெடுக்கவே படாது. அலே சொல்லலையா. ஒப்புரவாக வேண்டும். மலை பிரசங்கத்தில் இயேசுவே சொல்கிறாரு, நாம் ஒப்புரவாக ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அங்கே சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று வேண்டாம், இந்த நாகமானுக்கு குஷ்டரோகம் நல்லா தெரியும். சீரியா தேசத்தினுடைய ஒரு சிறிய பெண்ணை தான் அவங்க அடிமை பெண்ணாங்க இருக்கிறான். அப்போ அவள் சொல்கிறா, எங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அங்கே போனால் குஷ்டரோகம் நீங்கும். அலே சொல்லலே லூயா. அவன் சரின்ட்டு வேலைக்காரனெல்லாம் கூப்பிட்டு போகிறான். எலியா என்ன தீர்க்கத்தை என்ன சொல்கிறான்னா, நீ இந்த யோர்தானில் போய் 7 தடவை என்ன செய்ய, இதுதான் 7 தடவை. அவன் கோபப்படுறான், எங்கள் ஊரில் இல்லாத தண்ணி தான், நான் இங்கே வந்து குளித்தா எப்படி ஆகும், எங்கள் ஊரை விட இதெல்லாம் எங்கள் ஊரில் தண்ணி அவ்வளோ ஃபேமஸான தண்ணிங்கிறான். கோவப்பட்டு வந்துடும். அவன் ஸ்தம்பரம் வந்து கோவப்பட்டது கீழ்ப்பிடியாமது. இந்த வேலைக்கார தூரம் வந்துட்டு கேட்குறான், அவனை குற்றத்தை உணர்த்துகிறார். அலே சொல்லலையா, கையில் வச்சல்கலையா. அவனை பார்த்து அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற மறைமுகமா, நீ ஏன் கீழ்ப்படியாமல் இருக்கிற? அவர் என்ன சொன்னார்? குற்றத்தை உணர வைக்கிறார். அந்த தீர்க்கதரிசியோடு ஒப்புரவாகி அவர் சொன்ன மாதிரி நீ யோர்தானில் 7 தடவை ஸ்நானம் பண்ணுங்கன்னா, அவன் குற்றத்தை உணர்த்தியதுனால தப்பை உணர்ந்து அவன் ஒப்புரவாக எண்ணத்தோடு 7 தடவை யோர்தானில் ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவருடைய சரீரம் சிறு குழந்தை போல மாறி. அலே சொல்லலையா, கையில் சொல்கலையா. செய்த தவிர அவன் வேலைக்காரன் தான். ஆனால் நீ செய்கிற தப்பு, நீ கோபப்பட தப்பு, நீ அவர் சொல்கிற மாதிரி இந்த பேச்சு கீழ்ப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு அற்புதம் நடக்குதுன்னா, நிச்சயமாக நாம் ஒப்புரவாகும்போது நமக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அலை சொல்லலே லூயா. அதான் சொல்கிறார், பலிபீடத்தின் மேலே நீ வச்சிடுங்கிற, வச்சுட்டு உன் சகோதரனோடு கூட நீ ஒப்புரவாகி வர, சகோதர ஸ்நேகத்தில் நிலைத்திருக்க வேண்டும்னா நீங்கள் சகோதரன் மாற்றம் எழுதப்படாது. அப்படி இல்லை, சகோதரிகளும் சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகளும் மேய்ப்பர்களும் விசுவாசிகளோடு கூட எப்போதும் அந்த சமாதானத்தோடு இருக்க வேண்டும். அலே சொல்லுகலையா. அப்படிப்பட்டவருடைய பலியானாலும் காணிக்கையானாலும் ஆராதனையானாலும் கர்த்தர் அதன் மேலே பிரியமாக இருக்கு. ஒன்று வேண்டாம், இயேசு கிறிஸ்து எதுக்கு உலகத்தில் வந்தார்? எதுக்கு வந்தார்? அவர் வந்து நம்மை ஒப்புரவாக்க முடியுங்க தான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவையே அனுப்பினார். அல்லே சொல்லுகலையா. அவர் இந்த உலகத்தில் வந்தால் நம்ம தேவ பிள்ளை என்று சொல்லக்கூடிய அந்தஸ்து வருமா? அல்லது மணவாட்டி சபை என்று நம்ம சொல்ல முடியுமா? ஆக இவைகளெல்லாம் எதனால் வந்தது? அவர் பிதாவாகிய தேவனை அனுப்பினால, குமாரன் மூலமாக அவர் நமக்காக ரத்தம் சிந்ததுனால அவரோடு நம்ம ஒப்புரவாகணும். அலையில சொல்லுகலையா, சத்தமாக சொல்லுகலையா. அவரே ஒப்புரவாகிறதுக்கு இறங்கி வராருன்னு. நம்ம என்ன பரிசுத்தவான்களாக இருந்தோம், நம்ம நீதிமான்களாக இருந்தோம், ரொம்ப யோகிஸ்தர்களாக இருந்தோம்? ஒன்றும் இல்லை. ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை.
எப்படி இருந்தோம்? சத்துருக்களாக இருந்தோம்மா. ஒப்புரவாக வராது. நாம் தேவனுக்குள் சத்துருக்களாக இருந்தோம். பார்த்தீங்களா? அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே ஒரு அலை சொல்லலையா? எதனால? அவருடைய மரணத்தினாலே நம்மோட ஒப்புரவாகிறார். நம்ம அப்படி செய்ய வேண்டாம், பேசி ஒப்புரவாகுங்க. மன்னிக்கிற மனம் இருந்தால் ஒப்புரவாகலாம். அலை சொல்லலையா? தேவ அன்பு இருந்தால் ஒப்புரவாகலாம். அதுக்கிட்ட நம்ம மறிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவர் மறித்து நம்மோடு ஒப்புரவாகினார். அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க பாப்பா. எப்போ? நல்லவங்க கிடையாதுங்க. உங்களுக்கு அவங்க நீங்கள் உங்கள் வேலை உங்கள் பார்வையில் உங்கள் குடும்பத்தாரோ யாரோ சத்துருவாகவே இருக்கட்டுமே, ஏன் நீங்கள் அந்த நஷ்டத்தை பொறுத்து கொள்ளக்கூடாது? நீங்கள் போய் ஏன் நீங்கள் முன்மாதிரியாய் ஒப்புரவு ஆகக்கூடாது? இயேசு நமக்காக மரித்து ரத்தம் செஞ்சு ஜீவனை கொடுத்ததுனாலே நம்ம ஒப்புரவாக்கினாரு. அல்லே சொல்லலே லூயா. வாசிங்க பாப்பா. அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவரோடு ஒப்புரவாகப்பட்டோம் என்றால், ஒப்புரவாகப்பட்ட பின் அவருடைய ஜீவனால், நல்ல ஒப்புரப்பட்ட பின்னு தான் அவருடைய ஜீவனாலே அதிக நிச்சயம் அல்லவா? அலே சொல்லலையா? எப்படி ஒப்புரவு? பாவங்கள் எல்லாம் மன்னித்து அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த ஜீவன் நமக்குள்ளே வந்ததுனால அந்த ஒப்புரவை ரட்சிப்பின் மூலமாக நிலைநிறுத்துகிறார். அலே சொல்லலையா? மரித்து அவர் ரத்தம் சிந்தி நம்மோடு ஒப்புரவார். நம்ம ரொம்ப வருஷமாக பேசாமல் இருக்கிறோம். ஒரே சபைக்கு போவாங்க, பேசாமல் இருக்கிறாங்க. ஆக தீர்மானம் பண்ணணுங்க, நம்மை தாழ்த்தி நம்ம ஒப்புரவாக வேண்டும். அல்லே சொல்லலையா? இனி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம சபையில் 2 சம்பவங்கள் ஆண்டவர் ஜீவனை கொடுக்குறாரு. நமக்கு இப்போ என்ன நடக்குன்னு தெரியும். அவங்களுக்காவது கர்த்தர் நேசித்ததுனால ஜீவனை கொடுத்தார். நம்ம நிலைமையில யோசிக்கணும். இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கை. இதெல்லாம் முன்னாடி காட்டுறாரு. ஆகவே நம்ம உடனடியாக அந்த ஒப்புரவாகுதலை நம்ம சரி செய்வோம். அலே சொல்லலையா? அதனால தான் அந்த வசனம் சொல்லு. அவருடைய மரணத்தினாலே கொலேசருக்கு நிறுவனம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை 21ஆவது வசனத்தை வாசிங்க. எதனால்? அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ள யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புராக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியங்க. ஒப்புரவாகுதல் என்பதே அவருக்கு பிரியமாயிற்று. முன்ன எப்படி இருந்தோம்? அந்நியராயும் துர்க்கிரைகளினாலே மனசுல சத்துருக்களாயிருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவளாகவும் கண்டிக்கப்படாதவளாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த அந்த மரணத்தினாலே ஒரு அலை சொல்லலேலூயா. அவருக்கு முன்னாடி நிப்பாட்டணுன்னா ஒழுங்கு கிரமமாக வாழ்கிற ஜனங்களை நிப்பாட்டுவதற்கு அந்த தேவன் தன்னுடைய ஜீவனையும் இரத்தத்தையும் நமக்காக மரித்தார். அலை சொல்லலேலூயா. பரலோகத்துள்ள பூலோகங்கள் என்பது 1000 வருட அரசாட்சியில் இப்போ மேலே இருக்கிற பரிசுத்தவான்களும் நம்ம சேர்ந்து ஒப்புரவாகி இயேசுவோடு யுக யுகமாய் வாழ்வோம். அலே சொல்லலேலூயா. கையில் வச்சு சொல்கலேலூயா. ஆக ஒப்புரவாகணும். பலிபீடத்தில் நம்ம காணிக்கை கொண்டு வரும்போது நம்ம ஒப்புரவாயிட்டான பிரச்சனை இல்லை. யார் மேலே கசப்பு இல்லை, வழக்கு இல்லை, பகை இல்லை, சண்டை இல்லை அப்படின்னா காணிக்கை செலுத்திட வேண்டியது. ஒருவேளை அந்த உணர்வு இருக்குன்னா உடனடியாக ஆண்டவர் உணர்த்தினார். இங்கே உடனடியாக ஒப்புரவாகி அதுக்கு பின்பு காணிக்கை செலுத்தும் போது அதன் மேலே கர்த்தர் பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. 2 கொரிந்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 19-20 வாசித்து பாருங்க. உலகத்தினுடைய பாவங்களை
என்னலைங்க என்ன இருந்தால் நம்ம சில ஏன் பண்ணுங்க, அவன் செஞ்ச துரோகத்துக்கு அவன் செஞ்ச எப்படி அப்படின்னு பார்ப்பாங்க. அதை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் தமக்கொப்புரவாக்கி ஒப்புரவாக்குதல் உபதேசத்தை யாமங்க. அதுதான் ஊழியன்றால் ஒப்புரவாத உபதேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்வதை போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக சானாதிபதிகளாக இருந்து தேவனுடைய ஒப்புரவு ஆகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு அலேலுயா. தேவனோடு சில சண்டை ஆண்டு சொல்லார். இப்போ இஸ்ரவேல் உங்களுக்கு எனக்கு ஒரு வழக்கு இருக்குது, வாங்க சரி பண்ணிடலான்றார். அலேலுயா. ஞாயிற்றுக்கிழமை வரலன்னால சண்டை தான் அர்த்தம். அப்போ அதை நம்ம பிரச்சனையை தீர்த்து கொண்டு தேவனோடு மனிதனோடு ஒப்புரவாக்குவேன். அதான் சொல்கிறாரு மலை பிரசங்கத்தில். உடைய காணிக்கை கொண்டு வரும்போது ஒரு சகோதரன் மேலே ஒரு குறை ஒன்று என்று நினைவு கூர்ந்தால் உடனே அதை வச்சுட்டு போய் ஒப்புரவாகின பின்பு அதை செலுத்து, நான் அதன் மேல் பிரியமாக இருக்கிறேன். ஒரு பகுதியை வாசித்து நான் முடிச்சிடுவோம். 133ஆம் சங்கீதத்தில் அந்த சகோதர ஐக்கியத்தை எழுதுகிறாரு. 1, 2, 3 அந்த வசனத்தை நம்ம வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். இதோ சகோதரர்கள், இந்த பக்கம் இப்படி இல்லை, சகோதரிகள் அப்படி சொல்ல. ஒரு குடும்பம், ஒரு சபை ஒருமித்து வாசம் செய்தால் ஆண்டு சொல் கணக்கு இல்லைங்கிறார். எத்தனை நன்மைய ஒருமைக்கு வாசல வழக்கு பிரச்சனை கசப்பு சண்டை, எத்தனை நன்மை. அது எத்தனை நன்மைன்னா அது எண்ண முடியாதுங்க. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பம். ஒரு அலை சொல்லலையா. நன்மைக்கு குறையில்லை, இன்பத்திற்கு அளவில்லை. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசின் மேலே ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவருடைய அங்கிகள் மேல் இறங்குறதுக்கு நல்ல தைலமும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்களின் மேலும் இறங்கும் பனிக்கோப்பா இருக்கிறது. ஒரு அலைச்சலையா. அந்த சகோதரர்கள் சிநேகமாய் ஒருமித்திருக்கும் போது இவ்வளவு அர்த்தமுள்ள அந்த பனிக்கோப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் அலைச்சலையா என்னென்றைக்கும் ஆசீர்வார், ஜீவனையும் கட்டளிடுவார். அலைச்சலையா. இதை தெரியாமல் நம்ம எல்லாம் சண்டை போட்டுருக்கனால எல்லா ஆசீர்வாதத்தை இழக்கிறோம். இன்றைக்கி தீர்மானம் பண்ணணும். உங்கள் மனசில் யாரோடு ஒப்புரவாகலையோ தாழ்மை ஆபிரகாமை போல அந்த குற்றத்தை உணர்ந்து வரும்போது, சார் என்னை மன்னிச்சிடுங்க, நம்ம ஒப்புரவாக இருப்போம் என்று சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட ஆராதனை ஆனாலும் காணிக்கை ஆனாலும் பிரியமாக இருந்து நம்மை ஒப்புரவாக்கின தேவன் அவருக்கும்பாக நிறுத்துகிற வரையும் நம்மை கைவிடாது இருப்பார். எல்லாம் எழுமை நின்று ஆண்டு சமூகத்தை நோக்கி பரிசுத்த ஆவியான நல்ல வாயத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியான உணர்த்துகிற யாரோடு நம்ம ஒப்புரவாகலைன்னா ஆண்டவரோடு ஒப்புரவாங்க. ஒரு குடும்பங்களில் எப்போ பார்த்தாலும் சண்டையா, ஒப்புரவாக வேணும். ஒப்புரவாகுதனுடைய காரியத்தை கற்று விரும்புகிறேன். நல்லா தான் நீங்கள் ஆராதிக்கிறீங்க, நல்லா பாடுறீங்க, கர்த்தருக்கு தாராளமாய். ஆனால் ஒப்புரவாக வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவன். நன்றி தகப்பனே. எல்லாம் சோத்திர பண்ணுங்க. சோத்திர ஆண்டவரே, சோத்திரம். உங்களோட அபிஷேகம் இறங்கணும். ஒப்புரவாகுதனுடைய அபிஷேகம் ஒவ்வொருக்குள்ளே இறங்கணும். விட்டு கொடுக்குற மனப்பான்மை இறங்கணும். ஆபிரகாமுக்குள்ளே இருந்த அந்த மனப்பான்மை இறங்கணும். 70 தடவை மன்னிக்கணும் என்கிற சிந்தனை, கிறிஸ்துவின் சிந்தனை உண்டாக வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனை எல்லாரும் மேலே இறங்குவதற்காக நன்றி. இதை கேட்குற எல்லாரும் மேலே உடனடியாக யாரையோடு அவங்க சண்டை போட்டாங்களோ உடனே எங்களை ஒப்புரவாகும்படியாக தேவன் அவங்க வீட்டில் ஒப்புரவாகிற மேலே அந்த 5 ஆசீர்வாதங்களை
சங்கீதம் 133 வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அவங்க வீட்டின் மேலே இறங்குவதற்காக நன்றி சொல். தீபாலவர் எல்லா கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற தேவன். மலை புஸ்தகத்தின் போல மகிமை 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 ஒவ்வொரு மேலே இறங்குவதா. கேட்கிற தேவ பிள்ளைகள் மேலே இது அபிஷேகம் இறங்கி கிரியை செய்வதாக. அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். சோதர கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம். நம்மை ஆற்றி தேற்றி நடத்தின பரிசுத்தாவியானவரை சோதனை பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த மலை பிரசங்கத்தில் இந்த வசனத்தின் மூலமாக பலிபிடத்தில் வரும்போதும் சகோதரன் பேர் புரை உண்டு என்று கண்டால் அதை வைத்து நீ ஒப்புரவாகின பெண்மை காணிக்கை செலுத்த வேண்டும் என்கிற சத்தியத்தை கற்று தந்தீங்க. சபை ஒப்புரவாகணும். யாரோடு ஒப்புரவாக வேண்டுமோ ஆண்டவரே, இருதயத்தை கடினப்படுத்தாது மேட்டி மீனாலே ஆண்டவரே அந்த இது கடின தாழ்மை சிந்தையோடு கூட நீ பரலோகத்தை விட்டு இறங்கி எங்களோடு ஒப்புரவாதற்கு ஜீவனின் ரத்தத்தை சிந்தினீரே. அதை செய்வதற்கு ஒவ்வொரு உள்ளத்தில் கிரியை செய்வதற்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் மேலும் கரம் கூட இருப்பதாக, வீடு சேர்கிற வரையும் உடைய பாதுகாப்பு இருப்பதாக. துதிகான மகிமை எடுத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தர் என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல புகழும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் சந்தோஷமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை பரியந்தம் சதா காலம் என்றைக்கு நம்மோடு கூட இருப்பதாக, ஆம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.